Hi friends, welcome to Apsara's Lifestyle. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஒரு 2 முட்டை ப்ளஸ் கொஞ்சோண்டு பால் இருந்தால் போதும். இந்த ரெசிபி சூப்பராக குவிக்காக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ அது கூடவே இந்த பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்காக ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாக எனக்கு தேவைப்படாது. ஒரு 8 பீஸ் போதும். அது கூடவே 2 முட்டை. ஸோ இந்த 2 முட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி உடச்சி தனியாக எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு முட்டையை நம்ம எந்த ஒரு மசாலா பொருளை சேர்க்கறதுக்கு முன்னாடியே சும்மாவே நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நம்ம இப்படி பீட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அதுவும் ஒரு டிப்ஸ் தான். ஸோ நல்லா பீட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொருளாக சேர்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துப்போம். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு சேர்த்துட்டு இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு திரும்பவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துப்போம். 2 முட்டைக்கு 1/2 டம்ளர் பால் சேர்த்தா போதும். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான் ஏன் முட்டையை ஃபர்ஸ்ட்டு தனியாக அடிக்கணும்னு சொன்னேன்னா, நம்ம முட்டை கூடவே நம்ம உப்பு, சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி அங்கங்கே திப்பியாக நிற்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் நான் வீட்டில் உருக்கின நெய் தான். ஸோ அதை கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன். நெய் எப்படி சிம்பிளாக இருக்கிறதும் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெய் போட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டை அந்த பால் மிக்ஸ் கூட நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியதான். என்றைக்காவது காலையில் ரொம்ப டயர்டாக இருக்குது, சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இந்த ரெசிபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லுவேன். டக்குன்னு குயிக்காகவும் செஞ்சிடலாம், ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். பிள்ளைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு பக்கம் போட்ட பிறகு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வேணுமோ அந்த அளவுக்கு 2 சைடும் ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே பிரெட் ஆம்லேட்டில் நம்ம மசாலா பொருள் சேர்த்தும் செய்யலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி ப்ளெயினாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளாக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சீனி எத்தனை பேர் பிரெட் ஆம்லேட்டுக்கு சேர்ப்பீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சீனி சேர்த்து பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 2 பீஸ் வச்சோன்னா கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செம்ம சூப்பராக முடிஞ்சிடும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.